வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம NICL AO மெயின்ஸ்க்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா இவ்வளோ நாள் பார்த்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பா இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஐடியா இல்லை, நல்லாவே வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பேப்பர்ல என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், anonymous shoppers or become pass. What is the meaning for pass? It's an outdated one. சரிங்களா? Outdated. So outdated medicines, outdated products, you can use pass here. So anonymous shoppers or getting pass அப்படின்றதுக்கு நம்ம or becoming அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So what is the replacement? Anonymous shoppers or becoming. That is the right replacement. The next one is, as domestic retailers expand, they are adapt. What is the meaning for adapt here? Adapt, ADEPT. நான் உங்களுக்கு வந்துட்டு என்னது சொன்னேன், கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் சினோனிம்ஸ் இதெல்லாம் நடத்தும் போது உங்களுக்கு இதை எடுத்திருந்தேன். என்ன எடுத்தேன்? அடாப்ட், அடாப்ட், அடாப்ட். இதுக்கு டிஃபரன்சியேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடாப்ட் அப்படின்னா ஸ்கில்ஃபுல். சரிங்களா? ADEPT அதுக்கு ஸ்கில்ஃபுல். இங்க ஸ்கில்ஃபுல் வருமா? As domestic retailers expand, they are adapt நியூ டெக்னாலஜி. ஒரு நியூ டெக்னாலஜியை ஃபாலோ பண்றாங்க, இல்லைன்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்கன்னே வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்துட்டு மீனிங் பார்த்தீங்கன்னா அடாப்ட். அடாப்ட் கிடையாது, அடாப்ட், DOPT, அடாப்ட், ADOPT, அடாப்ட். அதுக்கு மீனிங் டேக் அப், லீகலி டேக் அப், அடாப்ட். அடாப்ஷன், அடாப்டட் சைல்டு, அது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், தத்தெடுக்கப்பட்ட அப்படின்னும் போது அடாப்டட். அடாப்ஷன் அப்படின்னா தத்தெடுக்கிறது. சரிங்களா? DO அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டுக்கே வந்து நிறைய மீனிங் வரும், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபாலோ, ஃபாலோ நியூ டெக்னிக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா தே ஆர் டேக் அப் நியூ டெக்னிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அடாப்ட் வந்துட்டு டேக் அப் ஆர் லீகலி டேக் அப் ஆர் ஃபாலோ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது AD எங்க இருக்கு? அடாப்டட். இந்த அடாப்ட் ஏ வரும்போது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது சூட் டு தி என்விரான்மெண்ட், அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது. சரிங்களா? அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள சேஞ்ச் பண்ணிக்கிறது, மாத்திக்கிறது. அதுக்கு வந்துட்டு அடாப்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நியூ டெக்னிக்ஸ் டு unravel, unravel in the sense open the mysteries behind people's buying pattern அப்படின்றப்போ இங்க வந்து என்ன வரணும்? அடாப்ட் தான் வரணும். ஆர் அடாப்டிங் அப்படின்னா பரவாயில்ல, பட் ஆர் அடாப்டிங் இருக்கா? இங்க வெறும் அடாப்ட் தான் கொடுத்துருக்காங்க, இங்க அடாப்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் சூஸ் திஸ். இங்க வித் ஹெல்பிங் வேர்ப் இருந்து இங்க ஐஎன்ஜி கொடுத்தோம்னா கன்சிடர் பண்ணலாம், பட் அதுவும் கொடுக்கல, அடாப்ட். அப்ப நம்ம சிம்பிள் டென்ஸ்ல சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்ப எது வரும் நம்மளுக்கு? இங்க பாத்தீங்கன்னா செகண்ட். ஸோ as domestic retailers expand, they adopt newer techniques to unravel the mysteries behind people's buying patterns. சரிங்களா? Second is the right replacement. Next, miffed, miffed by the budget. So நம்ம வந்துட்டு annoyed by the budget, இல்லைன்னா வந்து irritated by the budget. என்னடா இது பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றவங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு miffed அப்படின்றத சொல்லுவாங்க. Miffed by the budget, hike in prices by FMCG brands and consumer durables seems inevitable. unavoidable meaning. inevitable னா வந்துட்டு unavoidable அப்படின்றது மீனிங். சரிங்களா? இங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க? ஸோ ஹைக் இன் பிரைஸ், ஹைக் இன் பிரைஸ்க்கு தான் வந்து ப்ரியாரிட்டி எடுத்துக்கணும். ஹைக், அப்போ ஹைக் இன் பிரைஸ், விலைவாசி உயர்வு அப்படின்னும் போது அது சிங்குலர் தான்.
by FMCG brands and consumer durables இதெல்லாம் ஒன்று just additional. Hike in price seems inevitable அப்படின்னு சொல்றத நம்ம எடுத்துக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து டியூரபிள்ஸ் கொடுத்துட்டு சீம் அப்படின்றது வரல. சரிங்களா? அப்போ ஹைக் இன் பிரைஸ்ன்றதே எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இதுல நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவையா? ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்ப் வந்துட்டு எஸ் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. அப்ப சீம்ஸ்ன்றது கரெக்ட். நம்ம வந்துட்டு இதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? சப்ஜெக்ட் இதான் கன்சிடர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ரைட், நோ கரெக்ஷன் ரெக்வயர்ஸ். Next, the year appears to be க்கு அப்புறம் V3 ஃபார்ம் இருக்கணும். இல்லைன்னா verb in ing ஃபார்ம் இருக்கணும். சரிங்களா? to be plus verb in ing ஃபார்ம் or V3 ஃபார்ம்ல இருக்கணும். அந்த ஃபார்ம்ல இருக்கான்னு பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். The year appears to be அப்படின்றத சேர்த்து தான் எடுக்கணும். to be இதை சேர்த்து எடுக்கணும். இங்க பாருங்க ending upon கொடுத்துருக்காங்க. es appears helping verb இல்லாம ending upon கொடுத்துருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. to be ending on. சரிங்களா? ending onன்றதே கரெக்ட் தான். இல்லைன்னா நம்ம வந்து 2 plus v1 ஃபார்ம், இங்க 2 plus v1 ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர்த் இருக்கு. ஃபோர்த் வந்துட்டு by preposition மேட்ச் ஆகல. by a sore noteன்றது மேட்ச் ஆகல. அதுக்காக so to be ending on a sore note அப்படின்றது தான் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட். சரியா? so next, in an economy so tough as, in an economy is not so tough as அப்படின்னு கொடுத்திருந்தா பரவாயில்ல. so as எப்போ வரும்? சரிங்களா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரில பாசிட்டிவ் டிகிரி இருக்கு இல்லையா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில as is for பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். so as is for நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன இருக்காங்க, இங்க வந்துட்டு இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நாட்ன்றத மென்ஷன் பண்ணல. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கண்டிப்பா வந்துட்டு so asன்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம என்ன வரணும், asன்றது தான் வரணும். சரிங்களா? எங்க இருக்கு as tough as, டஃபர்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு as toughest மட்டும் தான் வந்துட்டு சூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட், fillers, டபுள் fillers கேட்டிருக்காங்க. பாப்போம். the Chinese government has plus v3 form. சரிங்களா? to take action, to take steps. so to take actionன்றது government, to take actions ஃபர்ஸ்டே வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகுது. to take steps இல்ல to throw an effort, route, no. so first மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. the Chinese government has laid v3 form தான், laid out plans. so they are implementing some plans, they are put some plans அப்படின்னும் போது கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப laid out plans to name and shame the country's 10 most polluted cities to try to get local governments to take action. One is the right answer. So next, dash is the demand for affordable clothing that the country's clothing industry is. Dash is the demand for, much is the demand for, industries predicted to னா வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணலாம். so I cannot change first, so take first. second எடுத்துக்கோங்க, high is the demand, no. so that is the demand, calculated, no. heavy is the demand, not matching. so இங்க such, the demand is so high அப்படின்னு வரும்போது நம்ம சச்ன்றதை எடுத்துக்கலாம். சச் போது the demand is so high, something is high, so high நம்ம சச்ன்றத வேர்டை யூஸ் பண்ணலாம் எங்க சப்ஜெக்ட் கேஸ்ல. so such is the demand for affordable clothing that the country's clothing industry is predicted. இங்க predict மட்டும் கொடுத்திருக்காங்க, v3 form predicted. so fifth one is the right answer. next, he was convinced that in the right circumstances a business can be as powerful a model, a lesson, a specimen. so business can be for good as a, okay, now president successful, force எடுக்கலாம்.
சரிங்களா? ஸோ பவர்ஃபுல் அப்படின்னு வரும்போது பவர்ஃபுல் a force for good as charity and therefore he created a platform for people to improve their lives by becoming online entrepreneurs. So second fill ஆகுது. So fifth is the right replacement. Right? Fillers. The central banks reaction to the crisis. என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்கு? கிரைசிஸ் வந்தோடனே அவங்க ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எதனா காமிக்கிறாங்களா? நோ. ஸோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றது கிடையாது. ஓகே, இன்கேஸ் ரியாக்ஷன் எடுத்தா கூட சென்ட்ரல் பேங்க்ஸ் ரியாக்ஷன் டு த கிரைசிஸ் has been to set reasonable standards while giving banks time to comply and itself so flexible to make future impartially decisions. impartiallyன்னு இருக்கு. impartiallyன்றப்போ adverb. அங்க என்ன இருக்கு? இது noun. noun வந்திருக்கு. decisionsன்றது ஒரு noun. noun குவாலிஃபை பண்றது adjective. இங்க ly இருக்கு. இது என்ன? இது adverb. அப்ப நம்ம இதை சூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது டியூரிங் கிரைசிஸ் அப்போ அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் செகண்ட் எனக்கு மேட்ச் ஆகல, அதனால தூக்கி போட்டாச்சு. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் ரெஸ்பான்ஸ் அவங்களுடைய பொறுப்பு எப்போ கிரைசிஸ். ஸோ டு த கிரைசிஸ் ஹேஸ் பீன் டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுது டு செட் ரீசனபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் while giving banks time to comply and itself some flexibility to make future tough decision. Yes, so tough is an adjective. So கண்டிப்பா வந்துட்டு மேட்ச் ஆகுது. மற்றதுல பாருங்க attention to the crisis, challenging decision now, future challenging decision now. So banks acknowledgement to the crisis. கிரைசிஸ்க்கு அக்னாலஜ்மெண்ட்லாம் கொடுக்கல. ஸோ இஸ் ரெஸ்பான்சிபிள், த சென்ட்ரல் பேங்க் இஸ் ரெஸ்பான்சிபிள்னா வந்துட்டு நான் இதை எடுக்கலாம். அப்போ இஸ் நாங்க கொடுக்கல, இது வந்துட்டு பொசிஷன் தான். அப்போ வந்து நம்ம செகண்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் about 1/6 of the earth's land is about 1/6 of the earth's land is dash in one way or another by setting sanctuaries. So 1/6 of the land ஆறுல ஒரு பகுதி வந்துட்டு என்ன நடக்குது? சாங்சுவரிஸால என்ன நடக்குது? அழியுதா இல்ல வந்து சேஃப்கார்ட் பண்ணா? சேஃப்கார்ட் இருக்கலாம், பட் ப்ரொடெக்டட்ன்றது இஸ்ன்றப்போ வந்துட்டு நம்ம சேஃப்கார்டட்னும் போது V3 ஃபார்ம் இஸ் பிளஸ் V3 ஃபார்ம் வரணும். அப்படின்னும் போது நான் வந்துட்டு ப்ரொடெக்டட் இங்க எடுத்துக்கலாம். அடுத்தது inundated. வாட் இஸ் த மீனிங் ஃபார் inundated? முழுகிடுச்சா? ஸோ முழுகிடுச்சுன்றது வந்து சாங்சுவரிஸால எந்த ஒரு அதாவது ஃபாரஸ்ட் சாங்சுவரிஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய என்விரான்மெண்ட் சேவ் தான் ஆகுமே தவிர வந்துட்டு அழியாது. ஸோ நம்ம வந்துட்டு inundated அது முழுகிறதுன்னு அர்த்தம் அது கிடையாது, டிகிரேட். ஸோ ரெடியூஸும் ஆகல. ஸோ கன்ஃபார்ம் ப்ரொடெக்டட். அடுத்ததும் நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். So about 1/6 of the earth's land is protected in one way or another by setting up sanctuaries, etc. But such reserves at sea though necessary or very few covering at most 3%. Covering at most 3%. Yes, that is confirmed now. 3 is the right fillers. So next என்னப்பா கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் பேப்பர்ல நிறைய வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். சைட் பை சைட் நம்ம என்ன பண்ண போறோம்? பேரிங் இருக்கிற வேர்டெல்லாம் எடுத்து தனித்தனியா வச்சுட்டு லாஸ்ட்ல கம்பைன் பண்ண போறோம். அதுதான் இப்பயும் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க எங்க ஆரம்பிக்குது? looking at this outrage. அதுல சரியா? looking at this outrage நான் இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ திஸ் அவுட்ரேஜ்னா வேற ஏதோ அவுட்ரேஜ் இருக்கு. சரிங்களா? அப்போ வந்துட்டு ஒரு அவுட்ரேஜ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இது ஃபாலோ ஆகணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கிடையாது. த கவர்மெண்ட் ஹாஸ் ஃபைனலி கன்ஃபஸ்டு at an electricity emergency and has begun a program of rationing for industrial users. ரேடியோ அனௌன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு நவுன்ல ஸ்டார்ட் ஆகுது, இது வந்துட்டு ஹெல்பிங் வெர்ப்ல ஸ்டார்ட் ஆகல. ஸோ ரேடியோ அனௌன்சர்ஸ் ஜாக்குலர்லி advised listeners to make their morning toast by vigorously rubbing
two pieces of bread together and wisecracked about amorous uses for the extra darkness. Extra darkness. ஃபைன், இது இருக்கலாம், பட் கன்ஃபார்மா எப்படின்னு பார்க்கலாம். அட் ஃபர்ஸ்ட் இதுவும் வந்து அட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அப்ப இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? அட் ஃபர்ஸ்ட் த பவர் பிளாக் அவுட்ஸ் seemed a mere nuisance. The electricity suddenly power blackouts seemed a mere nuisance. The electricity suddenly dead for 2 or 3 hours at a time, 2 or 3 times a day. Okay, fine. அடுத்தது, this is a mortifying turn for a country that considers itself the powerhouse of Africa and resisted comparisons to its underdeveloped famine plagued neighbors. Okay, it also finds embarrassing to witness electricity shortage now expected to be a fact of life for the next 5 years. Okay, fine. But after 3 weeks of chronic failure, after 3 weeks of இருங்க ஒரே நிமிஷம், கொஞ்சம் கட் ஆகுதுல்ல. But after 3 weeks of chronic failure, after irregular vexations with lifeless computers, stovettops, and stoplights, public forbearance have given way to outrage. First என்ன சொன்ன? outrage. So outrage இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? this outrage ன்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு டவுட் என்ன? இது ஃபர்ஸ்ட் வருமா, இது ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்றது டவுட் வந்திருக்கும். பட் இங்க outrage பத்தி சொல்லியிருக்காங்க, this outrage சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஏ வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஃப்க்கு அப்புறம் தான் ஏ வரும். சரியா? அது ஒரு பேர் கிடைச்சிருச்சு. அடுத்தது, it also embarrassing. This is a mortifying, extreme embarrassing, அதாவது நெகிழ்ச்சி, நம்மளுக்கு சங்கடம் இருக்குல்ல, ரொம்ப சங்கடமா கொடுக்கறது என்ன அப்படின்றதுக்கு வந்துட்டு மார்டிஃபைங்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ரீம் எம்ப்ராசிங் அப்படின்றது மார்டிஃபைங் தான். it also find its embarrassing. So also finds அப்படின்னும் போது இது ரெண்டும் பேர். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது சொல்லிட்டு தான் இது சொல்றோம், ஆல்சோன்றதுனால அடிஷ்னல். ஸோ இங்கே எம்ப்ராசிங் சொல்லியிருக்காங்க, மார்டிஃபைங் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டி அண்ட் இ இது ஒரு பேர். சரிங்களா? டி அண்ட் இ அது ஒரு பேர். சரியா? இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியோல வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சிட்டில வந்துட்டு பவர் ஃபெயிலியர் அடிக்கடிக்க நடக்குது. சரிங்களா? அதை பத்தி இவங்க மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம்? நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ரேடியோ அனௌன்சர் ஜாக்குலர்லி ஆக்சுவலி வந்துட்டு நவுன் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அடுத்தது தான் வந்து ப்ரொனவுன்லாம் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்க பொறுத்த வரைக்கும் அட் ஃபர்ஸ்ட்னும் நம்மளுக்கு வந்து டவுட் வந்திருக்கு. இங்க பவர் பிளாக் அவுட், இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெயிட் இங்க எலக்ட்ரிசிட்டி எமர்ஜென்சி, எல்லா இடத்துலயும் வந்துட்டு பவர் ஃபெயிலியர், அடுத்தது எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் அப்படின்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேசேஜ்ல வந்துட்டு எது ரிப்பீட்டட் வேர்டு இருக்கோ அதுதான் வந்துட்டு இன்ட்ரோவா நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ரிப்பீட்டட் வேர்டை கொடுக்குறாங்களோ அதை பத்தின பேசேஜா தான் இருக்கும் இது. சரியா? ஸோ அதை தான் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்டா வைக்கணும். சரிங்களா? அதுதான் நீங்க ஃபர்ஸ்டா வைக்கணும். ஸோ இங்க வந்துட்டு பவர் ஃபெயிலியர் பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பவர் ஃபெயிலியர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க நிறைய இடத்துல வந்துட்டு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ், பவர் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட இன்ட்ரோ தான் வந்துட்டு இந்த பேசேஜை பத்தி இனிஷியேட் பண்ணிருக்கணும். அட் ஃபர்ஸ்ட் பவர் பிளாக் அவுட் சீம்ஸ் அ மியர் நியூசன்ஸ். த எலக்ட்ரிசிட்டி சடன்லி dead for 2 or 3 hours at a time, 2 or 3 times a day. ஒரு நாளைக்கு வந்துட்டு 3ல இருந்து
4 தடவை பவர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இத வச்சு தான் வந்துட்டு ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து மார்க் பண்றாங்க. சரிங்களா? கிண்டல் அடிக்கிறாங்க. ஸோ ஜோக்கா வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? பவர் ஃபெயிலியர் வந்துட்டு எப்படி கம்பேர் பண்ணி சொல்றாங்க? ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணி சொல்றாங்க. எப்படின்னா, ரேடியோ அனௌன்சர் ஜாக்குலர்லி advised listeners to make their morning toasted by vigorously rubbed 2 pieces of bread together and wise cracked about Morris Morris uses for the extra darkness. So extra darkness அப்படின்னும் போது ஸோ என்ன எக்ஸ்ட்ரா டார்க்னஸ் சொல்றாங்கன்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. அப்போ வந்துட்டு நம்ம இது ஃபர்ஸ்ட் கிடையாதுன்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருந்தாலும் அதில் வந்துட்டு எதனா ஒரு கீவேர்ட் கனெக்டிங் மாதிரி இருக்கும். அதனால நான் இதை எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வருது. அதுல இருந்து நான் ஃபைனல் பண்றேன். அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸோடைய இன்ட்ரோ என்னவா இருக்கும்? பவர் ஃபெயிலியர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பவர் ஃபெயிலியர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை போதா வந்துட்டு 3ல இருந்து 4 முறை போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் ஃபர்ஸ்ட் வர மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். சரியா? அப்போ ஏ ஷுட் பி த ஃபர்ஸ்ட். ஏ ஓகே 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 ஃபைன். சாரி, சி ஷுட் பி த ஃபர்ஸ்ட். சரிங்களா? சி ஷுட் பி த ஃபர்ஸ்ட். சி வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பி நடக்குது. ஓகே, அதுக்கப்புறமா மார்க் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு என்ன சொல்றேங்க, பட் ஆஃப்டர் 3 வீக்ஸ் ஆஃப் கிரானிக் ஃபெயிலியர், இங்க வந்துட்டு டார்க்னஸ், எக்ஸ்ட்ரா டார்க்னஸ் அடிக்கடிக்க பவர் கட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு 2 to 3 டைம்ஸ் டே வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? பட் ஆஃப்டர் ஆனா 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அதிகமா பவர் ஃபெயிலியர் நடக்க ஆரம்பிச்சிச்சு. 3 வீக்ஸ் ஆஃப் கிரானிக் ஃபெயிலியர் ஆஃப்டர் irregular vaccination with lifestyle computers. அப்போ வந்து பவர் ஃபெயிலியர் வந்து அடிக்கடிக்க நடக்க ஆரம்பிச்சது வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் தான் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஷன். ஸோ எங்க இருக்கு எஃப்? தோ இந்த காம்பினேஷன் எஃப் அண்ட் ஏ இருக்கு. நம்ம பேர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எஃப் அண்ட் ஏ. ஸோ ஃபைனலா இதுதான் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டார்டிங் வருது. ஸ்டார்டிங் சி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபைனல் இருக்க பேர் வந்து பாத்தீங்கன்னா டி அண்ட் இ. ஸோ இங்க வந்துட்டு அவுட்ரேஜ் சொல்லியாச்சு. அவுட்ரேஜ் சொல்ற பிறகு அவுட்ரேஜ் அங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது ஃபைனலா டிஇ. திஸ் இஸ் அ மார்டிஃபையிங். ஸோ இது வேதனைக்கூடிய விஷயமா இருக்கு கண்ட்ரிலன்னும் போது, ஸோ திஸ் இஸ் அ மார்டிஃபையிங். அடுத்தது திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன்ஸ். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு டி அப்படின்னும் போது ஓகே ஃபைன். So this is the order CBFADE. CBFADE. இப்போ வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? சி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு சி ஆன்சர். செகண்ட் லாஸ்ட் வந்துட்டு இ. லாஸ்ட் வந்துட்டு இ. அடுத்தது ஃபிஃப்த் வந்து டி. ஃபிஃப்த் டி. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? தேர்ட் வந்துட்டு எஃப். தேர்டு எஃப். நெக்ஸ்ட் என்ன? செகண்ட் வந்துட்டு பி. செகண்ட் பி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? நெக்ஸ்ட் வந்துட்டு பேசேஜ் ரீடிங். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஷின்ஸு, பேசேஜ் சைஸு இதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். இதை வந்து படிக்கக்கூடிய பேசேஜா இல்லை வந்துட்டு இங்கே நிறுத்திக்கலாமா, எவ்வளோ படிக்கலாம் அப்படின்றத கொஷின் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ வெக்காபுலரி பேஸ்டு கொஷின். வெக்காபுலரி பேஸ்டு கொஷின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ வந்து மிஸ்கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்றது மிஸ் அண்டர்ஸ்டுடா, மிஸ் டயக்னஸ்டா, இல்லை சப்ரஸ்டா, டிஃபெக்டிவா, இல்லை வந்துட்டு மிஸ்ஹாப்னிங். ஸோ பர்ஹாப் மிஸ்ஹாப் அப்படின்றாங்க. ஸோ மிஸ்ஹாப்பா இல்லை என்ன அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். எப்போ கன்ஃபார்ம் பண்ணோம்? இந்த வேர்டு வந்துட்டு அந்த இடத்துல பேசேஜுக்கு ரிலேட்டட் வேர்டாக இருந்தது பொருந்தது தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா எல்லாம் இதுவும் மிஸ் இருக்கு, இதுவும் மிஸ் இருக்கு. மிஸ் டயக்னஸ்டா இல்லை வந்துட்டு எதனா ஆராய்ச்சி இன்வென்டட் அது மாதிரி எதனா வந்துட்டு என்கொயரி பண்ணுற மாதிரி இருந்தால் டயக்னஸ்ட் அப்படின்றத எதனா அந்த பொருத்தமான பேசேஜ் இருந்தால் அது சூஸ் பண்ணலாம். இல்லைனா மிஸ் அண்டர்ஸ்டுட், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை எதனா வந்துட்டு மக்களிடையே வந்து எதனா சொல்லி வர வந்து அது தப்பா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற போது மிஸ் அண்டர்ஸ்டுட் வருமான்றதை இது ரெண்டுத்துல இருந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பேசேஜ் படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் vocabulary based. நெக்ஸ்ட் சூட்டபிள் டைட்டில். அடுத்தது vocabulary based.
opposite நிறைய vocabulary. Next, இது passage based question. Passage based. So passage based, not true, passage based. So that's all. Few investment opportunity. நம்மளுக்கு என்ன எத்தனை questions? So 10 questions. 10 question, one passage. அதுக்கப்புறமா இன்னொரு question, இன்னொரு passage போயிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நான் என்ன படிக்க போறேன்னா வந்துட்டு ஃபுல்லா படிக்க போறது கிடையாது. இதுல எத்தனை பேசேஜ் இருக்கு? ஒரு பேசேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசேஜை ஃபுல்லா படிச்சிடுவேன். இந்த பேசேஜை ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு இதை கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓவர் வியூவா கொடுத்துட்டு போதும். அது வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க. சரியா? டைம் இல்லைனாலும் லாஸ்ட்ல ஒரு 5, எனக்கு வந்துட்டு 6 மினிட்ஸ் இல்லை வந்துட்டு 8 மினிட்ஸ் இல்லை வந்து 5 மினிட்ஸ் தான் இருக்குன்னா கூட நீங்க வந்துட்டு ஒரு சீக்கிரமா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜோ லாஸ்ட் பேசேஜோ, அதாவது ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஒரு 4 லைன், லாஸ்ட் ஒரு 4 லைன், இது ரெண்டத்தையும் ஃபுல்லா படிங்க. மிடில்ல வந்துட்டு ஒரு ரேண்டமா ஸ்கிம் பண்ணி படிச்சிடுங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியுமோ ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்துட்டு நீங்க ரேண்டமா ஸ்கிம் பண்ணி படிக்கும் போது அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? இப்ப பாப்போம். Through the years, we have watched technology grow like a child budding into adulthood. It starts out mostly crying, then traveling, gradually learning to walk, and finally being able to run at a speed we all wish we could keep up with. We have seen technology fail and we have seen its success. We have poked fun at it when it doesn't make sense, and we have prized it when it's absolutely brilliant. We have yelled at it when it ran out of power, and we have fixed or replaced it when it gets run down. ஸோ என்ன சொல்ல வராங்க? இதிலே வந்துட்டு ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பேசேஜ்ல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. டெக்னாலஜியை பொறுத்து, டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்றாங்க. நம்ம எப்படி வந்துட்டு பிறந்தோம், எப்படி நடந்தோம், எப்படி ஓடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் டெக்னாலஜி. டெக்னாலஜில வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ். சீன் இட்ஸ் சக்சஸ். சரிங்களா? வி ஹாவ் சீன் டெக்னாலஜி ஃபெயில் அண்ட் வி ஹாவ் சீன் இட்ஸ் சக்சஸ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தைய பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? டெக்னாலஜியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி. சரிங்களா? அடுத்தது அத வந்துட்டு என்னது நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுச்சுன்னா, நிறைய ஆன்சர்ஸ்லாம் குடுத்துச்சுன்னா பிரில்லியன்ட் சொல்றோம். இல்ல வந்துட்டு பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்துட்டு நம்ம அத வந்துட்டு கோவப்படுறோம். அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் கம்பேரிசன். இது இன்ட்ரோடக்ஷன். பட் இத வச்சு வந்து நம்ப ஃபுல்லா வந்துட்டு எது எது சொல்ல முடியுமோ அததான் சொல்ல முடியும். சரிங்களா? இத வச்சு கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட முடியாது. சரியா? ஏன்னா வந்துட்டு ஜிஸ்ட் ஆஃப் த பேசேஜ் அப்படிலாம் இருந்தும்போது நீங்க ஸ்கிம் பண்ணி படிச்சா தான் தெரியும். அது கம்பேரிசன் சொல்லலாம். சரியா? இப்ப பாருங்க, we treat technology as a family member even if there is that is a little co-independent. You can't blame us though. It certainly made aspects of our life easier. We are no longer forced to send letters through postal services, book vacations through travel agents, shop in stores, visit the library for search materials, or wait for our photos to be developed. Thanks to technology, all these activities can be performed either digitally or online. அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றோம்ன்றத நெக்ஸ்ட் பேசேஜ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கம்பேரிசன் வித் ஹியூமன் பீயிங் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை பத்தி சொல்ல போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசேஜ் சொல்லியிருக்காங்க? அதனுடைய டெவலப்மெண்ட், நம்மளுடைய ஒர்க்கை வந்துட்டு டெக்னாலஜி ஈஸியா பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு லெட்டர் அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு யாருன்னா காண்டாக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஈவன் நம்ம போட்டோஸ் வந்து சீக்கிரமா வந்துட்டு கெட் பண்றதா இருக்கட்டும், இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் பண்ணிடுச்சு, சிம்பிளா ஆக்கிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது, at the same time though technology can make life more convoluted, especially convoluted. What is the meaning for convoluted? Twisted or complicated. First passageல என்ன சொன்னாங்க? I mean second passageல என்ன சொன்னாங்க? டெவலப்மெண்ட் பத்தி சொன்னாங்க. அதை வந்துட்டு ப்ரோஸ், அதாவது அதனுடைய அட்வான்டேஜ் பத்தி சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டியை பத்தி சொல்றாங்க. எஸ்பெஷலி வி something doesn't work right or does not do what it's supposed to do. Say for instance, a computer erased all of your important data. In case computer failure ஆயிடுச்சு, இல்ல வந்துட்டு வைரஸ் கரப்ட் ஆயிடுச்சுன்னா வந்து எல்லாமே போயிடுச்சு.
அப்போ வந்துட்டு நம்ம திட்டுவோம். சரிங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்கு ஹேக்கிங் எதனா நடந்திருக்கலாம். இல்ல பவர் ஃபெயிலியர்ல எல்லாம் நம்ம டைப் பண்ணதெல்லாம் போயிட்டு இருக்கலாம். அப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர திட்டுவோம். அது ஒரு டிராபேக்கா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கன்வல்யூட்டட் மீன்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஆர் ட்விஸ்டட் அப்படின்றதுக்கு மீனிங். சரியா? So for the most part, however, இருப்பினும் technology does not more sorry for the most part, however technology so என்னதான் வந்துட்டு இது கரப்ட் ஆகி எரேஸ் பண்ணிட்டாலும் எல்லா டேட்டாஸ் எரேஸ் பண்ணிட்டாலும் டெக்னாலஜி டஸ் அஸ் மோர் குட் தேன் ஹார்ம். அப்போ பாசிட்டிவ் தான் சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? அது என்னதான் வந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய விஷயத்த லைஃப் ஸ்டைல்ல இப்ப எல்லா எக்கானமி லெவல்ல இல்ல எஜுகேஷன் லெவல்ல எல்லா ஃபீல்ட்லயும் வந்துட்டு நம்மளுக்கு டெக்னாலஜி பாசிட்டிவ் வேலை தான் கொடுக்குது, நெகட்டிவ் கம்மி தான். ஸோ கம்பேரிசன் இஸ் மோர் தேன் நெகட்டிவ்ஸ் டெக்னாலஜில அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே போதும். For many of us, communicating with family used to mean sending letters and cards. அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. For the past decades or so, technology has transformed the way we communicated in part due to advent of the internet. Okay, fine. இன்டர்நெட் மூலயமா எல்லாத்தையும் சென்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு இந்த பேசேஜ்ல. அடுத்தது we are no longer bound to long distance charges either. Many folks have already kicked their landline phones to the curb and replaced them with mobile phones. So landline is converted to mobile phones அப்படின்றது சொல்லிருக்காங்க. Mobile phones have become a good godsend. Mobile phones have become a godsend, letting us place calls no matter where we are. எங்க இருந்தாலும் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்ல காண்டாக்ட் பண்றோம். So even text messaging has become an effective way to get short message across such meet you there at. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மீட் யூ தேர் அட் 8 அப்படின்னா நம்ம வந்துட்டு மெசேஜ் அதாவது அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது மெசேஜ் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ட்ரூ. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியே ஸ்கிம் பண்ணிடலாம். இட்ஸ் ட்ரூ தட் டெக்னாலஜி ஹேஸ் ஆல்சோ மேட் சொசைட்டி somewhat impersonal. We communicate with each other mostly through email and instant message. As a result, it's difficult to tell when a person is serious or sarcastic or clever turns of phrase can easily easily misunderstood as a result. அதாவது மெசேஜ் அனுப்புறோம், நம்ம வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கிறான், கால் பண்றான் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், சும்மா மெசேஜ் பண்றான் மெயில் பண்றான் அப்படின்றது வந்துட்டு ஒரு சில டைம்ல வந்துட்டு நம்மள ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியாத நிலை ஏற்படுது, மக்களை வந்துட்டு இன்ட்ராக்ஷன் வந்துட்டு கம்மிப்படுத்துது டெக்னாலஜி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க மிஸ்கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுது அப்படின்னும்போது மிஸ்கன்ஸ்ட்ரக்டட். டெக்னாலஜி டென்ஸ் டு ஓகே தட் இஸ் எனஃப். Even worse, younger generation have forgotten how to spell and write complete sentence due to the increased use of text messaging on mobile phones. Mobile phonesல பார்த்தீங்கன்னா ஷார்ட் தேங்க்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு போடுறது, யூக்கு யூ போடுறது, இல்லை வந்துட்டு நிறைய வந்து ஷார்ட் ஃபார்ம்ல அனுப்பிச்சிருவாங்க. ஸோ தேங்க்யூ டிக்யூ முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதனால என்ன நடக்குது, நிறைய பேருக்கு தேங்க்யூக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாம போயிடுது அப்படின்றத வந்துட்டு சொல்ல வராங்க. ஸோ மெசேஜ்ன்றதே எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டுனா மெசேஜ்ன்றது நிஜமானவே மெசேஜுக்கு வந்துட்டு எம்இஎஸ்எஸ்ஏஜிஇயா இல்ல வந்துட்டு மசாஜ் எம்ஏஎஸ்எஸ்ஏஜிஇயா அதுக்கே கன்ஃபியூஷன் வந்தது. ஸோ இதனால நல்லா என்ன நடக்குது டெக்னாலஜி மூலயமா நம்மளுடைய ரிட்டன் வெக்காபுலரி இதெல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்றத சொல்ல வராங்க. உண்மைதானே? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மெசேஜ் பண்றதுலாம் வந்துட்டு பண்ணா கூட எலாபரேட்டா பண்ணுங்க, அது ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு சில வேர்டால மீனிங்கே மாறுது இல்லையா? ஸோ அதை வந்து டிராபேக்கா காமிக்கிறாங்க. In addition, we have seen how addicted people can become to their smartphones. ஸ்மார்ட்ஃபோன்ஸ்ல வந்துட்டு எல்லாமே மூழ்கி கிடக்குறாங்க. ஒரு ரூம்ல இருந்தே பக்கத்து ரூம்ல வந்துட்டு யார் வந்திருக்காங்க கூட தெரியாது, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இன்டராக்ஷன் கம்மி ஆயிடுது அப்படின்றத சொல்றாங்க. பீப்புள் possesses on obsessive need to. ஸோ லாஸ்ட் பேசேஜ் ஃபுல்லா படிங்க. People possesses an obsessive need to constantly check their email even when an வெக்கேஷன் வித் த ஃபேமிலி. ஈவன் நம்ம என்ன பண்றோம், பழகிடுச்சு மெசேஜ் வாட்ஸ்அப்பு இல்லை வந்து சாட் இதெல்லாம் வந்து வந்திருக்கா இல்லையா இல்லைனா கூட அப்படியே வந்துட்டு கையை போயிடுது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த நிலைமை வந்துருது. நம்ம வந்துட்டு வீட்டிலே இருந்தா கூட எதனா மெசேஜ் வந்துருச்சான்னு பயம், ஒரு ஆஃபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கான் டக் டக்குன்னு பாக்குறது. ஸோ நம்ம என்னதான் லீவ்ல இருந்தாலும் வெக்கேஷன்ல இருந்தாலும்
மறுபடியும் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்றத சொல்ல வராங்க சரிங்களா. வித் ஃபேமிலிஸ் இட்ஸ் ஆஸ் இஃப் வி ஆர் afraid will miss something important or be out of the loop. That's all. அப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு பாண்டிங் ஃபேமிலியில் இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரும். அது வந்துட்டு ஒரு சின்ன ட்ராபேக்காக வந்து டெக்னாலஜியில் காமிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பேசேஜ். இப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம் சரியா. வாட் இஸ் த மீனிங் ஃபார் மிஸ்கன்ஸ்ட்ரக்டட்? இங்க படிச்சோம் இல்லையா, நான் வந்து ஸ்கிம் தான் பண்ணேன். ஒரு ரெண்டு பேசேஜ் படிச்சேன். அது சின்னது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுனால அந்த ரெண்டு பேசேஜ் கூட படிச்சேன் சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கிம் பண்ணிட்டு வந்தாச்சு, லாஸ்ட் பேசேஜ் படிச்சோம். இப்போ வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. மிஸ்கன்ஸ்ட்ரக்டட் அதுக்கு என்ன ஆன்சர்? இங்க சேம் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஆப்போசிட் டு அட்வென்ட். அட்வென்ட் அப்படின்னா வந்துட்டு arrived or invented. ஸோ இது அவுட்கம் அப்படின்றது ரிசல்ட், நாட் த ரிசல்ட் ஹியர். இங்க கேட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஆப்போசிட், கோ பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. இதுக்கு வந்துட்டு கல்மினேஷன் சரிங்களா. கல்மினேஷன். வாட் இஸ் த ஆப்போசிட் ஃபார் அட்வென்ட்? கல்மினேஷன். ஸோ நெக்ஸ்ட், what is the suitable title for this passage? என்ன டைட்டில் கொடுக்கலாம்? ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஃபியூச்சர்ல வந்து டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு மனுஷன் இருக்க மாட்டான், ரோபோ இருக்கும் அப்படின்னு எதனா சொல்லியிருக்காங்களா? நோ. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தி ரோட் பிளாக். நோ. எதனா நெகட்டிவ் பத்தி சொல்லியிருக்காங்களா? டெக்னாலஜி டெவலப் பண்றது ரோட் பிளாக்? நோ. So technology, the good and bad of the communication. That's it. So good and bad, positive and negative பத்தி தான் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. That is the title. No doubt. So அடுத்தது செக் பண்ணணும் அவசியம் இல்லை. How well சின்னது how well do you know the technology? எப்படி தெரியும்ன்றதுல இல்லை. Are you technically savvy? தேவையில்ல. அதுதான் good and bad தான். அதை பத்தி தானே ஒவ்வொரு பேசேஜ்லும் டிஸ்கஸ் பண்ணாங்களே. ஸோ சேம் மீனிங் ஃபார் ஆப்ஷன். ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு திஸ் ஆர் தட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இங்க சேம் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. சேஞ்ச் சான்ஸ். சான்ஸ்ன்றது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்றது தான் நம்ம கொடுக்கணும். சான்ஸ் நோ. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வந்துட்டு சான்ஸ் கிடைச்சா ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ ஆப்போசிட் ஃபார் கன்வல்யூட்டட். கன்வல்யூட்டட்க்கு என்ன கேட்டிருந்தேன் நான், சாரி அங்கே என்ன சொல்லியிருந்தேன் கன்வல்யூட்டட்க்கு? இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஆர் ட்விஸ்டட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டிசைனர். பிட்டட். பிட்டட் மீன்ஸ் இட்ஸ் லைக் அ ஸ்மால் பிட்டட். நோ. ஸோ எலாபரேட், எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லலை. ஸோ ரவுண்ட். நோ. சிம்பிள். ஆப்போசிட் டு இங்க என்ன இது? ஸோ இங்க வந்து காம்ப்ளெக்சிட்டி இஸ் மோர். ஸோ காம்ப்ளெக்ஸ்டு ஒன் or complicated one அப்படின்னும் போது simple one opposite to convoluted simple one. next என்னப்பா கேட்டிருக்காங்க? which of the following is true according to the passage? எது வந்துட்டு உண்மை? it is possible to see and converse with a person situation at another location in real world. yeah, டெக்னாலஜி யூஸ் பண்ணி வீடியோ கால் பேசலையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி ஹேஸ் மேட் இட் ஈஸியர் டு ஷேர் இன்ஃபர்மேஷன். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. டெக்னாலஜி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் பீப்புள் aloof to some extent. yes, that is also true. So all are true, right? next, which of the following is or characteristics of communication with the help of technology? depiction of facial expression. yes, we can identify. அடுத்தது communicating with multiple people simultaneously. conference. yes, conference call, we can do that. அடுத்தது information on availability of people to converse or chat is obtainable. உண்மைதான். so again all are true. A, B, C. next, according to the passage, which of the following is downfall of technology proliferation? அதாவது டெக்னாலஜி வளர்ச்சி சரிங்களா, அந்த பெருக்க வந்துட்டு எது வந்துட்டு டிராபேக்கா அமையுது, டவுன்ஃபாலா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லேண்ட்லைன் ஹேஸ் பிகம் redundant, hence causes some companies to shut shop. அதாவது லேண்ட்லைன் வச்சிருக்கவங்களாம் இப்போ வந்து மொபைல் போனா கன்வெர்ட் ஆனாங்களே தவிர ஷாப்ஸை மூடிட்டு போல சரிங்களா, ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போல. தே ஆர் ஜஸ்ட் அப்டேட்டிங் தியர் டெக்னாலஜி. மொபைல் ஃபோன் லேண்ட்லைன்ல இருந்து எல்லாம் வந்துட்டு மொபைல் ஃபோனுக்கு மாறி இருக்காங்க தான் சொல்றாங்க. ஷாப் மூடிட்டு போல, அது கிடையாது சரிங்களா, அது டவுன்ஃபால் கிடையாது. addicted to one ஸ்மார்ட் ஃபோன். எஸ், ஸோ அடிக்ஷன் தான்.
என்னதான் இருந்தாலும் மொபைல் எனி டைம் மொபைல் இருந்தாலே சாப்பிட்றது, மொபைல் இருந்து வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு டிராவல் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு. ஸோ அடிக்ஷன் அதுதான் வந்துட்டு மெயின் drawback. That is one point. அடுத்தது டெக்னாலஜி கேன் சம்டைம் காஸ் ப்ரொலாங் கம்யூனிகேஷன் மோர் தேன் இட் ஹேஸ் டு டூ. ஸோ கண்டிப்பா நம்மள வந்துட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணாம கூட விடுது. ஃபேமிலி கூட இன்ட்ராக்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி drawback. B and C. So 5 is the right answer. Next. Not true. எது உண்மை கிடையாதுன்னு இருக்காங்க. Without technology, communication was a slower process. டெக்னாலஜி இல்லாம கம்யூனிகேஷன் கண்டிப்பா வந்து ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்றாங்களா? டெக்னாலஜி நாட் ட்ரூ. அது உண்மை தானே. ஸோ ஃபால்ஸ் கிடையாது. தட் இஸ் ட்ரூ. டெக்னாலஜி ஹேஸ் மேட் கம்யூனிகேட்டிங் வித் அதர் மோர் எக்ஸ்பென்சிவ். மோர் எக்ஸ்பென்சிவ்ல ஈஸி தான். சரிங்களா? மோர் எக்ஸ்பென்சிவா ஏன் இருந்தா ஏன் வந்து எல்லாரும் வீடியோ கால் பேசுறாங்க, இல்ல வந்துட்டு ரீசார்ஜ் பண்றாங்க, எல்லாம் வந்துட்டு கால்ஸ், மெசேஜ் இதெல்லாம் பண்றாங்க. ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. சரிங்களா? அது ஆக்சுவலி எக்ஸ்பென்ஸ் கிடையாது. சீப். இது வந்துட்டு அஃபோர்டபுள், லெஸ் காஸ்ட். அதனால தான் வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுது. தட் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஹியர். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க நாட் ட்ரூ அப்படின்றத கொடுக்கணும். 2. நெக்ஸ்ட். Which of the following is effect of company's distribution large scale of profit to shareholder? So எத்தனை வந்துட்டோம் போல இருக்கு. அடுத்த பேசேஜ் பா இது. Not the same passage, this is different passage. When compared to previous passage வந்து பெரிய passage பட் இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ், ஈஸியாக தான் இருந்தது, படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட், எக்கானமி பேஸ்டு பேசேஜ்னாவே ஒரு கடி தான் நம்மளுக்கு. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இது சின்னதாக தான் கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சின்ன பேசேஜ் தான். சரியா? ஸோ இது இருக்கு, இருந்தாலும் முடிஞ்சா ஸ்கிம் பண்ணுங்க. இங்கே வந்து 2 பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்கிம்மிங் மீன்ஸ் வாட்? அதாவது ரேண்டமா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்கிறது. சரியா? ப்ராஃபிட்ஸ் ஹேவ் பீன் பூமிங் இன் அமெரிக்கா. சரி, ப்ராஃபிட்ஸ் ஹேவ் பீன் பூமிங் இன் அமெரிக்கா, ரீச்சிங் தி ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஜிடிபி சின்ஸ் த செகண்ட் வேர்ல்ட் வார். அதாவது ப்ராஃபிட் ஹவ் பீன் பூமிங், ஃப்ளரிஷிங் இன் அமெரிக்கா. அமெரிக்கால ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆச்சு, அதாவது டெவலப்டு மோர், இன்க்ரீஸ்டு மோர் இன் நம்பர். அப்படின்னும் போது அமெரிக்கால வந்து ப்ராஃபிட் அதிகமாச்சு. ரீச் த ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் டு ஜிடிபி. ஜிடிபிக்கு ப்ரொபோர்ஷன் இருந்தது எப்போ இருந்து? செகண்ட் வேர்ல்ட் வார்ல இருந்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூ மைட் imagine that business are investing like crazy to take advantage of all those great opportunities. Not a bit of it. The ratio of business investment to GDP. So the ratio of business investment to GDP. So business, okay fine, business investment to GDP. Okay fine. Next என்ன சொல்லிருக்காங்க? GDP has picked up since the depth of the financial crisis. ஸோ இது வந்துட்டு முரண்பாடா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ் ரேஷியோவும் ஜிடிபியும் வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மூலயமா. சரிங்களா? பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடி மூலயமா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜிடிபி வந்துட்டு ஏறுது இறங்குது. எதை பொறுத்து இறங்குது? ஸோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து. சரியா? ஸோ இது வந்துட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பேஸ் பண்ணி இருக்கு. crisis. Okay, fine. But it is still close to the loss of previous cycle. America உடைய financial crisis. Instead, business are handling instead businesses are handling cash back to shareholders, a tactic once reserved for executives who had run out of ideas. In 2011, the value of American shares
buyback were equal to 2.7. 2011ல வந்துட்டு ஷேர் அமெரிக்கன் ஷேர் வந்துட்டு எப்படி இருந்ததா 2.7% டு ஜிடிபி ஜிடிபிக்கு வந்துட்டு 2.7% ஷேர் இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் ரிட்டைன் த ஃபிகர் வாஸ் 3%. அதாவது எதுக்கு ஷேர் ஹோல்டர் டு ஜிடிபி 3.1%. In early 1917, America companies invested 15 times as much cash as they distributed to shareholders. Okay. In recent years, the ratio has dropped to below 2. So 1917ல ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு 15 டைம்ஸ் வந்து பெட்டரா இருந்தாங்க. பட் நவ் தட் இஸ் டிராப்டு. இப்போ வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க எங்க அமெரிக்கால. சரியா? அடுத்தது the main cause for this detrimental change in economic policy is managed compensation and incentives. ஏன் வந்துட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு முன்னுக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அண்ட் இன்சென்டிவ்ஸ். சரிங்களா? நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை, அதனால வந்து கம்பெனி நல்லா டெவலப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்சென்டிவ்ஸும் அவங்க இன்கேஸ் 4 பேர் இருந்தால் கூட இன்சென்டிவ்ஸ் எதுவும் கிடைக்கல, அதனால ப்ராஃபிட்டும் ஈட்ட முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் நவ் பெய்ட் லார்ஜ்லி இன் த ஃபார்ம் ஆஃப் போனஸ் ரேதர் தென் சேலரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு அதனால என்ன பண்றாங்க, நம்ம போனஸ்க்கு பதிலாக சேலரியா கொடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சாரி, சேலரிக்கு பதிலாக போனஸா நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிருக்காங்க. தீஸ் போனஸஸ் ஆர் ஆஃபன் டைடு டு த ஷேர் பிரைஸ். நீங்க போனஸ் நாங்க கொடுக்கறதுனா நீங்க வந்துட்டு மறுபடியும் ஷேர் மாதிரி எதனா போடுங்க அப்படின்றத எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல கேட்கறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூட. சரிங்களா? which is turn depends on the ability of company to meet its quarterly earning per share target. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, ஆக்சுவலி எக்கானமி இந்தியா, சாரி அமெரிக்காவுடைய எக்கானமில வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல வந்துட்டு ப்ராஃபிட் சரியா எடுக்க முடியல, அவங்களுக்கு வந்துட்டு லாபம் எதுவும் ஈட்ட முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவும் வந்துட்டு ஷேர் கரெக்டா இல்லை இன்வெஸ்டர்ஸ் இடையே. சரிங்களா? அந்த ஷேர் ஹோல்டர் சரியில்லை அப்படின்றத சொல்ல வராங்க. சரியா? Buyback tend to boost earning per share. Investment plans may dent them. The result of the increased importance of bonuses and the use of this measure of performance is that managers are less inclined to take the short-term risk as such as cut profit margins and investing. Okay. Academic studies confirmed that 2004 survey found that the majority of the managers questioned would not proceed with the profitable long-term project if it is mean that the company would miss the consensus forecast of profit in the current quarter, and companies where the executive compensation is linked to the share market are less responsive to long-term new investment opportunities. ஓகே. அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காம்பன்சேஷன் வந்துட்டு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்து இருக்கு. அது வந்துட்டு லெஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல. அதனால எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்துட்டு நிறைய இன்வால்வ்மெண்ட் காட்டுறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ஆல்சோ ரிவார்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால அமெரிக்காவில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்லை நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு நிறைய வந்துட்டு ரிவார்ட்ஸ் நிறைய வந்துட்டு உங்களை பூஸ்டப் பண்ணுற மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆப்ஷன்ஸ் ஆர் மோர் வேல்யூ தென் வென் தே ஆர் லிங்க்டு டு volatile assets. Volatile. Since sharp prices are affected by trending in profit, executives have an incentive to pursue short-term strategy that may profit more. Okay. ஸோ ஒரு ப்ராஃபிட்டை எப்படி கொண்டு போகலான்னு பார்க்குறாங்கப்பா. சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது பதிலாக, சேலரி கொடுக்கறது பதிலாக இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுக்குறோம், ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்குறோம், நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் பெனிஃபிட் ஆகுவீங்க, அதனால கம்பெனியும் வளரும், அதனால ப்ராஃபிட்டும் நம்ம கெட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. சரியா?
So 500 இது மட்டும் பார்த்துக்கலாம். Until 2000, profit in the national account data had very similar volatility to the reported profit of S&P 500 companies. Since then, the latter have been 4 times as volatile. Volatile, so not stable, right? So the change seems to have been driven by mark to market accounting. Firms means company mark up the value of their asset during good times and the written them down in the bad times. ஸோ ஒரு நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணாவே வந்துட்டு நல்ல நேரம் இருந்ததுன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்ல பேட் டைம் இல்ல வந்துட்டு எதனா கிரைசிஸ் ஏற்படுறப்போ நம்மளுக்கு வந்து லாஸ் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். There is no equivalent to this in national account. Indeed, according to the national account, American companies have been paying out in cash more than 100% of their domestic profit to shareholders. So shareholders encourage பண்றாங்க actually. If profit have been overstated, so has the net worth companies. The lack of corporate investment has also had broader impact. Companies have preferred to increase output by adding labors rather than capital. This explains why the productivity numbers in America and Britain have been usually poor in recent years. We need to drive back on the road to investment. அதாவது அமெரிக்கா மட்டும் சொல்லல, அவங்க பிரிட்டனும் சேர்த்து லாஸ்டா வந்து காமனா சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி ப்ராஃபிட் கெயின் பண்ணணும்னா நான் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணும், எக்ஸிக்யூட்டிவ்ஸை என்கரேஜ் பண்ணும், மேனேஜ்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணும். ஸோ மேனேஜர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணாதான் வந்துட்டு கம்பெனி டெவலப் பண்ணுவாங்க. அங்க வந்துட்டு மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால நம்மளால நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை இப்ப பார்க்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பேசேஜ். நம்ம வந்துட்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். Which of the following is effect of company's distribution large scale profit to shareholders? Few investment opportunities are available. Investment opportunity பத்தி எதனா சொல்லியிருக்காங்களா இங்க? கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் சொல்லல. ஃபியூ இன்வெஸ்டர்ஸ்னு சொன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். But companies lack incentive to be creative. Yes, that is true. Profitability is inflated. தடுமாறுது profit. Yes, that is also true. B and C is the right answer. B and C. Next. Which of the following can be inferred? உங்களுடைய அனுமானம் என்ன? உங்களுடைய கருத்து என்ன? இது வரைக்கும் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றது. இங்க எதுக்கு நான் சின்ன சின்ன பாயிண்ட்லாம் எடுத்து வச்சேனோ அதை பொறுத்து நீங்க வந்து சொல்லலாம். இங்கெல்லாம் என்ன பார்த்தோம்? ஒரு கம்பெனி வந்து டெவலப்மெண்ட்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுது. அப்போ ப்ராஃபிட்டபிள் இதெல்லாம் வச்சு என்ன வரும்? உங்களுடைய அனுமானம் என்ன அப்படின்றத கேட்க வராங்க. American firms have misrepresented the amount of profit that they have. American economy has recovered from the financial crisis. American economy recover ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்ல வரல, அது இல்ல. அமெரிக்கன் கம்பெனி வந்துட்டு ரெக்கவர் ஆகல, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துட்டு ரெக்கவர் ஆகல, சாரி. அது வந்துட்டு will soon exceed the prior to the crisis. அதை எப்படி வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ரெக்கவர் பண்ணுவாங்களோன்னு சொல்லல. இங்க வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் ஏதோ பேசியிருக்காங்க. On account of the financial crisis, executives are now sensible, not focusing on the long term. America's growth since 1970 has been astonished, not astonished. So what is the answer? Third பாருங்க, on accounting of the financial crisis, executives are now sensible, not focusing on the long term. First, American companies have misrepresented the amount of profit they have made. அதாவது வந்துட்டு misrepresented the amount of profit வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம அமெரிக்கன் கம்பெனிஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. அவங்க வந்து ப்ராஃபிட்டை பத்தி சரியா வந்துட்டு சொல்லல. ஏன்றத ரீசன் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் தி இன்ஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ அமெரிக்கன் ப்ராஃபிட் they are not give the proper representation about this. Why? Because the lack of investors. So last passageல சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி இன்ஃபரன்ஸ் ஃபார் தி கிவன் பேசேஜ். நெக்ஸ்ட்,
what does the author want to convey through the phrase? You might imagine business or investing like crazy to take advantage. அதாவது இங்க என்ன phrase வந்துட்டு மீன் பண்ணுதுன்னு இருக்குங்க. You might imagine business or investing like crazy to take advantage of all those great opportunities. Business or indiscriminately investing in order to take advantage. No, it is not advisable for American business to. No, it is not advisable for அதை சொல்ல வரல. Despite the impression that business or investing because of conducive environment. That is the right answer. So despite impress பண்றதுக்கு பதிலா business or investing. ஸோ இம்ப்ரெஸ் பண்றதுனா எப்படி இங்க சொல்லியிருக்காங்க? ஸோ நாங்க வந்துட்டு உங்களுக்கு சேலரி அதிகமா குடுக்குறோன்றத வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பதிலா நாங்க வந்துட்டு இன்சென்டிவ்ஸே வந்துட்டு குடுக்குறோம். பட் நீங்க அத வந்துட்டு எப்படி அந்த இன்சென்டிவ்ஸ் எப்படின்னா வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டரா ஆகலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ தட் இஸ் கால் தேர்ட் தான் வந்துட்டு இந்த மீனிங், அதாவது கொடுத்துருக்கிற ஃபேஸோட meaning. Next, what is the same meaning for booming? Flourishing சரிங்களா? So developed, growth, so in a good way அப்படின்னும் போது blooming, flourishing, sorry, booming or flourishing. எங்க இருக்கு? Loud, defendingனா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கேட்கலனா கத்தி சொல்றோம் இல்லையா, அது defending சொல்லலாம். அது இல்ல. Crashing, no, negative, that is not the word. Thriving in the sense, that is also flourishing. So that is the same meaning here. Next என்னப்பா சொல்லிருக்காங்க? Next, according to the author, why is the நம்ம இது படிச்சோம் இல்லையா, difference in the S&P 500 data from profit pre and post 2000. American government changed the method of now the financial crisis forced rating agencies to shrink in evaluation profit. Now போஸ்ட் 2000 அங்க படிச்சிருப்போம் பாருங்க. 2000க்கு அப்புறமா வந்துட்டு என்ன நடந்துச்சு? ரேட்டிங் ஏஜென்சிஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, நாட் ஜட்ஜ்மெண்ட், நோ அது கூட கிடையாது. தெர் ஆர் நவ் யூனிஃபார்ம்டு guidelines for reporting national account data. Now, after 2000, companies have begun to manipulate profitability trends resulting in the different in data. ஸோ வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்ல வராங்க? ஸோ ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அதனுடைய டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா மாறுபட்டுச்சு, அதாவது நம்மளுக்கு கம்மியாச்சு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர் ஹியர். சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்க கரெக்ட். ஆஃப்டர் 2000 companies have begun, sorry, after 2000 year கிடையாது, after 2000 companies have begun to manipulate profitability trends resulting in the difference in data. 2000 companies வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியோட ரிசல்ட்டை டிஃபரன்ஸ் காட்டினாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இன்கேஸ் அது மாதிரி பேசேஜ் பேஸ்டு இன்டெப்தா தரலன்னா ஸ்கிப் த கொஷின். பெட்டர் வந்து நீங்க வந்துட்டு பேசேஜ் இன்டெப்தா டைம் ஆச்சுன்னும் போது, இப்போ ரேண்டமா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணும்போது ஒரு சிலது வந்துன்னா லீவ் இட். What is the author's view of the author's view? Authoroட view என்னன்னு கேக்குறாங்க. He feels that it is beneficial as executives enjoy high salary. No, he believes that it is essential to attract and now talent attraction எதுவும் கிடையாது. He feels that it is not the healthy practice as hampers investment. அதாவது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹேம்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ஹீ ஃபீல்ஸ் தட் இட் இஸ் நாட் அ ஹெல்தி ப்ராக்டிஸ் ஆஸ் இட் ஹேம்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு அப்டக்கல் அப்படின்னு சொல்லலாம், தடைன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு மீன் வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் த ஹெல்தி ப்ராக்டிஸ்ன்றதை நம்ம வந்து சொல்ல வர ஆத்தர். சரியா? அடுத்தது, according to the passage, which of the following can be said to the result of the mark to market? அப்படின்னா என்ன? An accurate picture of the financial health of American companies is not available. அதுதான் கரெக்ட். accurate picture இல்ல. ஓகே, ஃபைன். So firms are paralyzed by shareholders. No, only one. Net worth of companies can be accurately estimated. No, not estimated accurately. So only A. Which of the following is the main idea of the passage? என்ன சொல்ல வராங்க? மைய கருத்து என்ன பேசேஜ்ல? To urge companies to return to traditional profit. Now
to criticize the new regulatory environment. அங்க எதனா வந்துட்டு புது மெத்தட் எதனா ஃபாலோ பண்றாங்களா, அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்களா? No. To point out the companies or justify trying to increase profit. Yes. ஸோ வந்துட்டு பாயிண்ட் அவுட், அதாவது இன்க்ரீஸ் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சஜஷன் தான் கொடுக்குறாங்களே தவிர அதை வந்துட்டு நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை. சரியா? டு சஜஸ்ட் ரீசன்ஸ், என்ன ரீசன் பிஸ்னஸ் வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கல, இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ்ஸாக இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத ரீசனை தான் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. பாயிண்ட் அவுட் பண்ணல, சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? வாட் இஸ் த ரீசன்? டு சஜஸ்ட் ரீசன்ஸ் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லோ அண்ட் அர்ஜ் தட் இட் ஷுட் இம்ப்ரூவ். இதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்ற ஒரு சஜஷன். ஸோ 4 இஸ் த ரைட் ஆன்சர். What is the opposite for broader? Broader means expanded way. So detailed. இங்க வந்துட்டு opposite தான் கேட்டிருக்காங்க. Universal. So limited. Detailed. அது வந்துட்டு same meaning. நம்ம limited. Broader, limited. Next. Error spotting. நம்மளுக்கு next error spotting கேட்டிருக்காங்க. That is also single error. நம்ம வந்துட்டு கொஸ்டின் பார்க்கும்போது நோ எரர் இருக்கும்போது சிங்கிள் எரர் வந்திருக்கு, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். என்விரான்மெண்டல் activists have urged the center to spend more time in listening to the options of all stakeholders before making changes for the law. லாக்காக நம்ம சேஞ்ச் பண்றோமா? சேஞ்சஸ் இன் த லா, நாட் த ஃபார் த லா. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இது தப்பு. ப்ரப்போசிஷன் பேஸ்டு எரர், சிங்கிள் எரர்ன்றதுனால அங்க வந்து ப்ரப்போசிஷன் ஒன்று தான். 4 contains the error. in the law வரணும், changes in the law. Next. The court sentenced them 2 to 3 years simple imprisonment. அதாவது கோர்ட் சென்டென்சஸ், அதாவது தோராயமா எதுவும் கொடுக்காது. சரிங்களா? கோர்ட் வந்து ஜட்மெண்ட் எதுனா கொடுத்துனா தோராயமா எதுவும் இல்லை. 3 வருஷம் ஜெயில்னா 3 வருஷம் தான், இல்லை 2 வருஷம்னா 2 வருஷம், இல்லை வந்துட்டு ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 வருஷம் வரைக்கும் இருக்கட்டுமே, அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல. இங்க என்ன சொல்றாங்க? the court sentences them 2 to 3 years கிடையாது, இந்த 2 தூக்கிடுங்க. சென்டென்ஸ் them to, எனக்கு அதுவும் வந்து ஃபார்ம் பண்ணும், கிராமட்டிக்கலாவும் வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஸோ them to 3 years. இங்க 2 இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இங்க வந்து நான் இதை கேன்சல் பண்ணணும், இல்லை இது 2 வரணும், அப்புறம் ரெண்டுத்தையும் எரர் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த 2 தூக்கிட்டுனா them to 3 years simple imprisonment. So that is the right answer. First part contains the error. Next. The queen tried her hand for texting. Tried her hand என்ன? Tried her hand for texting when she went for the opening of the new gallery. அதாவது for texting போது மெசேஜ் பண்றா. practiced or tried her hand doing something at, இங்க வந்து texting for texting அதுக்காக போல. சரிங்களா? அதுக்காக அர்த்தம், ஃபார் டெக்ஸ்டிங் போட்டோம்னா எதுல? ஸோ த குயின் ட்ரைட் ஹர் ஹேண்ட் அட், ஸோ அட் டெக்ஸ்டிங் அப்படின்றது வரணும். சரிங்களா? ஸோ டூயிங் சம்திங் அட் டெக்ஸ்டிங். ஸோ டெக்ஸ்டிங்ன்றது இங்க வந்துட்டு மெசேஜ்னு அர்த்தம். சரிங்களா? இங்க வந்துட்டு இது ஆக்ஷன் கிடையாது, இது வந்து நவுன். அப்போ அட் டெக்ஸ்டிங்ன்றத கொடுக்கணும். 2. At the development committee meeting, the district administration will take up the issue of a telecom company erecting poles illegally between electric lines in various parts of the city. Illegally between, okay. At the development committee meeting, correct. The district administration will take up the issue of a telecom company erecting poles illegally between electric lines in various parts of the cities. No correction requires, no error. A baby elephant is believed to have separated. Believed is right. To have separated is right from its mother. Mother கிட்ட இருந்து அது வந்துட்டு செப்பரேட் பண்ணிடுச்சு. எதனால? Due to heavy rain which lashing the forest region in the district. அதாவது lashing in the sense to move என்னது vigorously and என்னது suddenly
அப்படின்றது. அதாவது நாட் ரோமிங், அதாவது அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு ஃபாஸ்டா ஓடுது, தெரியுது, அலையுது அப்படின்னும்போது அது வந்துட்டு மழையில ஹெவி ரெயினால வந்துட்டு அம்மாவும் யானைக்குட்டியும் வந்துட்டு அவங்களுடைய குட்டியும் வந்துட்டு பிரிஞ்சிருச்சு. அப்ப இங்கங்க ஓடுதுன்னும் போது ஃபாஸ்டா வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுக்குது இல்லையா? டு மூவ் ஃபாஸ்ட்லி அண்ட் சடன்லி. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு in the forest, அதுக்கு lashingன்றது பேர். அப்ப அதுவும் கரெக்ட் தான். The forest regions in the district. So here also no correction requires. China is making it easier for people to sue the government. So government appeal பண்றது எதனா complaint பண்றது எல்லாம் வந்துட்டு ஈஸியா ஆயிடுச்சு. Make it easier. So that is also correct here. No correction required. Next, while the conviction rate in crime against women remains very low. Women remains. So while the conviction rate in crimes against women remain very low, woman remains very low, woman seems to be. Okay, fine. இந்த woman, அதாவது இந்த woman plural, பக்கத்துல வர எஸ் ஃபார்ம் இங்க அலவுட். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா while the conviction rate in crimes against women, அப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட். சரிங்களா? ஜஸ்ட் இதுல வந்துட்டு அடிஷனல். ஓகே, அப்ப இந்த ரிமைன்ஸ்ன்னும் போது while the conviction rate remains ன்னு அர்த்தம். அப்ப சப்ஜெக்ட் அது verb, சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர், அங்க எஸ், அங்க வந்துட்டு ரிமைன்ஸ்ன்றது கரெக்ட். இங்க எடுத்துக்கலாமே வெரி லோ. women seem to be most unsafe in their homes. ஓகே, இங்க women வந்துட்டு இங்க சப்ஜெக்ட், இதை ஃபாலோ பண்ணும்போது எஸ் வரக்கூடாது. women plural, இது வந்துட்டு எஸ் வரக்கூடாது. அப்ப எரர் எங்க நம்ம மார்க் பண்ணோம்? தேர்ட் பார்ட்ல தான் நம்ம எரர் மார்க் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின், இது வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட். பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு நம்ம டைரக்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Too many companies approach the retention of key employees during disruptive period, during recession period அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் நம்ம வந்து ரெசிடென்ட் பீரியட்ன்றதை இங்க வச்சுக்கலாம். ஆஃப் organization changes by throwing financial at senior executives, star performers at senior executives, star performance or other rain markers. Okay, fine. ஸோ கம்பெனி பேஸ்ட் பேசேஜ் ஏதோ கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ப்ளஷர்ஸ், ஃபினான்ஷியல் ப்ளஷர்ஸ் இருக்குமா அட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்? நோ. ஃபினான்ஷியல் ஜார்கன் இஸ் அ ஸ்பெஷல் வேர்டு. Okay, it's a special word, we cannot use. It's like a slang, we don't use here. So profits, financial profits, we cannot use here as profit. Financial profit at senior executives, no, irrelevant. Financial incentives, yes, we can take financial incentives at senior executives. சரியா? அப்போ 4 is the right answer. So 4 வந்துட்டு இங்க எடுத்துக்கலாம். Next, wait. Star performer or other rainmakers. However, so star performer இருந்தாலும் எனினும் அப்படின்னும் போது however வரும்போது opposite. So அங்க வந்துட்டு incentive சொல்லியாச்சு. However, the money is well spent. The money is second. The money is highly. The money is timely, oddly, rarely. However, so opposite word to previous one, that is rarely spent, well spent. Rarely well spent எங்க? So the money is rarely well spent. அந்த வேர்டை வச்சு நான் வந்துட்டு ஹவன்றதை வச்சு தூக்கணும். சரியா? 93. Many of the would have stayed put away. Many of the recipients put stayed away. சரிங்களா? பர்சன் ஸ்பெண்டர் இல்லை. ஸோ எம்ப்ளாயி நம்ம சேலரிலாம் ரிசீவ் பண்ணும்போது, ஸோ ஆர் பர்ஃபார்மன்ஸ் ரிசீவர், ஸோ நம்மளாம் ரெசிபியன்ட். ஸோ அவார்டு பர்ஃபார்மன்ஸ் எதுனா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைஸில் கொடுக்குறாங்களா, நம்ம ரெசிபியன்ட் இங்க இந்த பேசேஜ். சரியா? ஸோ recipients 93 would have stayed put away. Other have concerned the money alone cannot. The money alone cannot address. Yes, the money alone cannot address. Moreover, by focusing
by focusing dash on lonely on utter on exclusively on focusing ரொம்ப exclusively on high flyers 96 high flyers. Companies often overlook those normal performers who are uh, even. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் ஸ்டார் பர்ஃபார்மர் மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது, அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஈவன் தோ அப்படின்றது ஈவன் தோ டினோட்ஸ் டு த பர்சன் nonetheless அது வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ nonetheless ஸோ 96 who are nonetheless critical for the success of any change effort. So that is nonetheless here. 97 okay 97 it starts with அதுக்கு முன்னாடி இருக்கிறத படிச்சுட்டு வர companies well as they merge restructured and reorganized to seize strategic opportunities as the economic picks up. It starts with deciding, identifying, blaming, emphasizing, identifying all key players. ஸோ அதனால யார் யாரெல்லாம் நல்லா இருக்கிறாங்களோ அந்த எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஐடென்டிஃபையிங் ஆல் key players but only those targeting only those who are most critical and most at risk of leaving. ஸோ யார் கம்பெனி விட்டு வெளியே போறாங்க, என்னதான் வழிச்சு அவங்க வெளியே பண்றாங்களோ அவங்க மேல வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. ஸோ ஃபைன் ரிஸ்க் ஆஃப் எங்க இருக்கு 98 targeting only those who are most critical and most at risk of leaving. These peoples are then offer a blend of financial blend of complex இல்ல யூனியன் கிடையாது blend of financial and non-financial benefits tailored to their aspirations and concerns. ஸோ கம்பெனி விட்டு வெளியே போகாதீங்க, உங்களோட என்கரேஜ் பண்றோம், உங்களை வந்துட்டு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்றத நாங்கள் மாடிஃபை பண்றாங்கன்னும் போது டெய்லர்டு. சரிங்களா? ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் tailored means customized, changing something. So they are changing their opinion about நீங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல கம்பெனில இருங்கன்னு சொல்லி அவங்கள கஸ்டமைஸ் அதாவது சேஞ்ச் பண்றாங்க. சரிங்களா? ஸோ டெய்லர்ட் இஸ் மீன்ஸ் customized here. So tailored to their aspirations and concerns. So that's all about this passage. So that's all about today's paper explanation. So நல்லா exam பண்ணுங்க. All the best for your exam. Do well. Bye bye.